ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நேற்றுக்கு வருஷப்பருப்பு சாப்பாடு இப்படி தான் இருந்துச்சு. மாங்காய் பச்சடி கண்டிப்பாக இருக்கணும். சைட் டிஷ்க்கு ப்ராக்கலி ஃப்ரை ப்ளஸ் ஸ்வீட்டுக்கு பாயாசமும் வச்சுருந்தேன். இந்த மாதிரி ஒரே குக்கரில் கீழே வந்து சாம்பாருக்கு பருப்பு, அதுக்கு மேலே பாயாசத்துக்கு பருப்பு, அதுக்கு மேலே மாங்காயும் வந்து ஸ்டீம் பண்ணி எடுத்தாச்சு. ஒரு சிம்பிள் அண்ட் டேஸ்டியான மாங்காய் பச்சடி எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். வேக வச்ச மாங்காயை வந்து இந்த மாதிரி ஃப்ளஷ் மட்டும் எடுத்து தனியாக வச்சுக்கிட்டேன். இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துட்டு தாளிக்கிற ஐட்டம்ஸ் கடுகு, சீரகம், காஞ்ச மிளகா, கருவேப்பிலை மட்டும் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த மாங்காவோட பல்ப்பையும் வந்து சேர்த்துக்கலாம். ஒரு கப் மாங்காய் பல்ப்புக்கு அரை கப்லேருந்து 3/4 கப் வரைக்கும் வெள்ளை சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஒரு லிட் வச்சு கவர் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் நல்லா லோ ஃப்ளேமில் குக் ஆகட்டும். அப்படின்னா சூப்பரான மாங்காய் பச்சடி ரெடி. அண்ட் 1 பார்ட் பாயாசம் எப்படி வைக்கணும்னு பார்க்கலாம். ஒரு சாஸ்பேன் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு வேணுங்கிற நட் சேர்த்துட்டு வறுப்பட்டோன்னு நம்ம வேக வச்சிருக்க பருப்பையும் சேர்த்துட்டு ஒரு கப் வெள்ளத்துக்கு 1/4 கப் தண்ணி சேர்த்துட்டு வெள்ளத்தை கரைச்சி வச்சிருக்கேன். அதையும் வடிகட்டி சேர்த்துட்டு ஃபைனலாக கொஞ்சம் ஏலக்காய், தேங்காய் பூ போட்டு ஆஃப் பண்ணிடலாம். அண்ட் நம்ம வருஷம் வந்து எல்லா சுவையும் கலந்த மாதிரி இருக்கணுன்றதுக்காக கொஞ்சமாக வேப்பம்பூவும் எல்லா சாப்பாடுலேயும் போடுவாங்க. சாமி கும்பிட்டுட்டு சூப்பராக வந்து சாப்பிட்டாச்சு.